ஹாய் கைஸ், வெல்கம் டு பேஜ் பயணம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிலாசபர் ஸ்டோனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, இல்லைன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியாது. ஒரு ஸ்ட்ரீட் ஃபேஸோட கிளாஸ் போட்ட ஒரு லேடி வராங்க. அவங்க தான் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல். அவங்க ஃபுல் டேவாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கன்சர்ன், டென்ஷன் எல்லாமே அவங்க ஃபேஸில் தெரியுது. எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு அவங்க டம்பிள்டோரை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு டம்பிள்டோர் 11 வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கு, ஸோ பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல், இது முகல்ஸ் கூட பார்த்துட்டாங்க, ஸோ இந்த செலிப்ரேஷன்னால் நம்ம மாதிரியான விசார்ட்ஸ் இருக்கிறது தெரிஞ்சிரும்னு சொல்கிறதுக்கு டம்பிள்டோர் சிரிச்சிட்டே பரவாயில்ல விடுங்கன்னு மறுபடியும் சொல்கிறாரு. ஸோ ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் மைண்டுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தான் ஓடுது. பாட்டர்ஸ்னு ஸ்லோவாக சொல்கிறாங்க. லில்லி ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஒரு சைலன்ஸ் நிலவுது. அவங்க செத்துட்டாங்களா அப்படின்னு அவங்க டம்பிள்டோரை பார்த்து கேட்கும்போது டம்பிள்டோர் தலையாட்டுறாரு. அந்த மூமெண்ட் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் அவங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆகுது என்னென்னா, ஹாரியோட பேரண்ட்ஸ் ஜேம்ஸ் அண்ட் லில்லி பாட்டர் இறந்துட்டாங்கன்னு. மெக்கானிக்கல் அழுகுறாங்க. என்னால் நம்பவே முடியலன்னு அவங்க ரொம்ப கதறி அழுகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது. அவங்க சன் ஹாரி அவன் உயிரோடு இருக்கானா அப்படின்னு ப்ரொஃபஸர் கேட்கும்போது அந்த குட்டி குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு ஆல்பஸ் சொல்கிறாரு. டம்பிள்டோர், யாருமே டிஃபீட் பண்ண முடியாத வால்டமோர்ட்டை அவன் எப்படியோ தடுத்து நிறுத்திட்டான், இது எப்படி பாசிபிள் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஷாக்காகி கேட்கும்போது டம்பிள்டோர் காமாக சொல்கிறாரு, வி மே நெவர் நோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நமக்கே அந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறாரு. ஸோ அந்த விஷயம் இப்போ நமக்கு கிளியராகிறது என்னென்னா, அந்த பேபி ஒரு ஸ்பெஷலான பேபி. அந்த பேபி வால்டமோர்ட்டையே அழிச்சிருச்சு. ஸோ அந்த பேபி தான் ஹாரி பாட்டர். சடனாக டிஸ்டன்ஸில் ஒரு சவுண்ட் வருது. ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகுது. ஸ்கையில் பார்த்தா ஒரு மோட்டர் சைக்கிள் ஏரில் வந்துட்டுருக்கு. பூம், ரோடில் லேண்ட் ஆயிடுச்சு. அது மேலே ஒரு ஆள் இருக்கார். அவர் யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? யா, அவர் ரொம்ப பெருசாக ரொம்ப ஜெயின்ஜாண்டிக்காக இருக்கார். அவர் பேர் தான் ஹாக்ரிட். தலை ஃபுல்லாக நிறைய முடி இருக்குது. அவர் பார்க்க கிட்டத்தட்ட காட்டுவாசி மாதிரி தான் இருக்கார். அப்படி தான் இந்த புக்லேயே சொல்கிறாங்க. அவர் கையில் ஒரு சின்ன பண்டில் இருக்குது. சார், நான் அவனை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அவர் டம்பிள்டோர் கிட்ட சொல்கிறாரு. டம்பிள்டோரும் மெக்கானிக்கலும் க்ளோஸாக அதை பார்க்குறாங்க. ஒரு பிளாக் அண்ட்குள்ளே ஒரு குட்டி பேபி தூங்கிட்டு இருக்கு. அதுதான் ஹாரி பாட்டர். அவன் பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கான். ஃபோர் ஹெட்டில் ஒரு லைட்னிங் ஸ்கேர் இருக்குது, அதாவது ஒரு தண்டர்போல்ட் சிம்பிள் இருக்குது. இதுதான் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அவனை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது டம்பிள்டோரும் சொல்கிறாரு, இந்த மார்க் அவனை விடாதுன்னு சொல்கிறாரு. ஹாக்ரிட் சடனாக அழ ஆரம்பிச்சிடறாரு. லில்லி ஜேம்ஸ் இல்லை, அவங்க செத்துருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. இந்த குட்டி பையன் இப்போ தனியாக என்ன பண்ணுவான் அப்படின்னு அவர் ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறாரு. அதுக்கு மெக்கானிக்கல் காமாக்க ட்ரை பண்ணுறாங்க. கண்ட்ரோல் இல்லைனா முகல்ஸ் வைக்க போயிடுவாங்க. ஹாக்ரிட் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரு அப்படின்னு. அப்போது டம்பிள்டோர் பேபியை எடுத்து ஸ்லோவாக நடந்து போய் நம்பர் 4ங்கிற ப்ரைவேட் ட்ரைவோட வீட்டுக்கு முன்னாடி வச்சிடறாரு. டோர் ஸ்டெப்ஸில் ஹாரியை வச்சதும் ஒரு லெட்டர் எழுதி பிளாங்கெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் மூன் லைட்டில் 3 பேரும் அந்த பேபியை பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஒரே சைலன்ஸாக அந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. இந்த குட்டி பையன் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு யாருக்கும் தெரியாது, என்ன ஆக போகிறானும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், அவன் லைஃப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. டம்பிள்டோர் ஸ்லோவாக டர்ன் பண்ணுறாரு. லெட்ஸ் கோன்னு சொல்லி அவங்க 3 பேருமே கிளம்பிடுறாங்க. ஹாக்ரிட் மோட்டர் சைக்கிள் மேலே திரும்ப ஏறிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மோட்டர் சைக்கிள் ரொம்ப சவுண்டோட அங்கேருந்து கிளம்புது. மெக்கானிக்கல் மறுபடியும் பூனையாக மாறிட்டு போயிடுறாங்க. டம்பிள்டோர் கடைசி தடவை ஹாரியை பார்த்துட்டு குட் லக் ஹாரின்னு விஸ்பர் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் திரும்ப ஆன் ஆகுது. எல்லாம் திரும்ப நார்மலாக மாறுது. ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிருந்துச்சு. பட் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே அங்கே யாருக்குமே தெரியாது, நடந்த தடயமும் கிடையாது. ஆனால் டோர் ஸ்டெப்பில் ஒரு குட்டி பேபி, அவனுக்கு தெரியாது அவன் ஃபேமஸ்னு, அவன் ஸ்பெஷல்னு. ஆனால் அவன் அந்த டோர் ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கான். இந்த பையன் தான் ஹாரி பாட்டர், த பாய் ஹூ லிவ்ட் இன். ஸோ ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோனில் இருக்கிற சாப்டர் 1 த பாய் ஹூ லிவ்டுங்கிற சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு சாப்டர் 2 நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம்.